வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே சினிமா சம்மந்தப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, என்டர்டெயின்மெண்ட்டு எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஒரு சினிமாவில் நடிக்கணுங்கிறது பெரிய சில பேர் கனவாக இருக்கும். டைரக்ஷன் பண்ணுறது சில பேர் கனவாக இருக்கும். சில பேர் படம் எடுக்கிற என்ன மாதிரி படம் தயார் பண்ணுறது கனவாக இருக்கும். சில பேருக்கு அதில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும். இப்போ எல்லா காலேஜ்லேயும் விஸ்காம்னு கொண்டு எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறாங்க. கேமரா, எடிட்டிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்கிரிப்டு, டைரக்ஷன் எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது படிச்சிருந்தாலும் சினிமாக்குள்ளே நீங்கள் யாராவது ஒருத்தட்ட போய் அசிஸ்டண்ட்டாக இருந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நிறைய வெர்ஷன் வந்துச்சு. இப்போ முதல்ல காஸ்டியூமர்னு சொல்லுவோம். இப்போ காஸ்டியூமர் டிசைனர்னு ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஒரு முடிவெட்டுற கடையில் பார்த்தேன். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, முடிவெட்டுற கடையில் ஸ்டைல் டைரக்டர்னு போட்டிருக்கான். அதாவது ஒரு ஜனங்களை கவர் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பாருங்கள், ஸ்டைல் டைரக்டர். ஏன்னா இந்த முடியை அவர் அவங்க அந்த அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு அழகாக ஸ்டைல் பண்ணி வெட்டி வருதுனால ஸ்டைல் டைரக்டர்னு போட்டிருந்தார். நான் அவர்கிட்ட கூட பேசுகிறேன் நான். ஆனால் அவங்க இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது அதுக்கப்புறம் என்னங்க பார்ப்போம். இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதாசிரியராக வரதாக இருந்தாலும், டைலாக் ரைட்டராக இருந்தாலும், மியூசிக் பாடலாசிரியராக இருந்தாலும், அதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நமக்கு கற்பனை சக்தி வேணும். கற்பனை சக்தி இருந்தால் தான் அது கொண்டு வர முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக உள்ளே ஒர்க் பண்ணணும். நீங்கள் தியரிக்கல் நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தா கூட யாராவது ஒரு டைரக்டர்கிட்டையோ நீங்கள் என்னவோ ஆகுறீங்களோ யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசி அசிஸ்டண்டாக பண்ணணும். ஸோ மக்களை கவர் பண்ணுறது என்ன வேலை, என்ன மாதிரி ஒரு வேலை செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா, பாக்கியராஜ் தான் திரைக்கதை மன்னன் நம்ம பேர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் கதையில் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பேர் பாருங்கள், விசு சார் படத்தில் சீன் பை சீன் அவர் வருவார், பேசுவார். அதுவும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாக்கியராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சீனில் வரமாட்டார். அவரை பற்றி மற்ற கேரக்டர் பேசுவாங்க. அவர் லைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தான் உங்களுக்கு பாக்கியராஜ், அதாவது நிறைய கதையில் முடிச்சுகளை போட்டு அது எப்படி அது சுபமாக முடிக்கிறாருங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உண்டு பண்ணி, நீங்கள் சங்கர்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு ஒரு தனி ஸ்டைலு. அவளையும் ஸ்ரீமுத்துராமன் ரஜினி, கமல், விஜயகாந்த் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டேரக்டர்லாம் வசதி வாய்ப்புகளே இல்லாத காலத்தில் சூப்பர் ஹிட் படம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சினிமாக்குள்ளே வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ இதை மீறி மக்கள்கிட்ட எதை சொன்னால் நல்லாயிருக்கும், லைவாக இருக்கணும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா லைவாக இருந்தது எது, விவசாயம் இருந்தது, கூலி தொழிலாளி இருந்தான், பால்காரர் இருந்தான், தபால்காரர் இருப்பார், அப்புறம் கவர்மெண்ட் ஊழியர், போலீஸு, இதுதான் உங்களுக்கு லைவாக இருக்கும். இப்போ நீங்கள் லைவ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 90க்கு அப்புறம் எஸ்டிடி பூத்துலேருந்து, ஐடி பார்க்லேருந்து, கார்பரேட் கம்பெனிலேருந்து, அப்புறம் ஊபர், ஓலாலேருந்து, இப்போ நீங்கள் டன்சோலேருந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அதை கொண்டு உள்ளங்கையில் அதை உட்கார்ந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் வர வைக்கலாம், வீட்டு தேடி வருது. ஸோ இதெல்லாம் இப்போ லைவாக கொண்டு வரணும். இப்போ அந்த மாதிரி கொண்டு இந்த கற்பனையும் யதார்த்தத்தையும் உள்ள நுழைச்சி படத்தை சக்ஸஸ் பண்ண டேரக்டர் தான் நினச்சி நிற்க முடியும். ஸோ இன்றைக்கி சினிமாவை கரெக்டாக பயன்படுத்த கொஞ்சம் பேரில் அவங்க ஏன் இப்படி பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகுறாங்கிறத அடுத்தடுத்து வர்றவங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நம்ம வீட்டில் ஒன்று நடந்தது, நம்ம பக்கத்தில் ஒன்று நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தானே கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த சீரியல்லையே அவங்க உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்கு நான் ஒரு அடுத்ததில் நான் சொல்கிறேன். லேடிஸை பொறுத்தவரைக்கும் ஏன் சீரியலில் தீவிரமாக உட்காந்துருக்குறாங்க, வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம பேசுவோம். இப்போ இந்த சினிமாவை பற்றி நான் ஒரு ட்ராக்கில் ஆரம்பித்து வேறு ட்ராக்குக்கு வந்துட்டேன். இது சான்ஸ் கேட்டு வர்றவங்களுக்கு நான் வாய்ப்பு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சினிமாவை பற்றின விஷயங்களை இன்னும் நம்ம நிறையா பேசுவோம். அடுத்ததில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.